திமுகவிலே வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை திமுகவின் மீது இருந்த விசுவாசத்தை இன்றைக்குத்தான் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய பொது வாழ்க்கையில் காங்கிரஸில் முதலில் பணியாற்றி, அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பணியாற்றி, பெரியகுளம் சேர்மனாக, பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக, அதற்கு முன்பாக அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிடுகிற போது அம்மா அவர்களுக்கு எதிர்த்து இரட்டைப்புறா சின்னத்தில் வெண்ணிலாடை நிர்மலா அவர்களுக்கு போடி சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாக இணைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினராக, அதே ஆண்டிலே வருவாய்த்துறை அமைச்சராக, அதே ஆண்டிலே அம்மா அவர்களுக்கு சோதனை வந்தபோது வழக்குகளில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகளில் சோதனை வந்தபோது இடைக்கால முதலமைச்சராக, அதைத் தொடர்ந்து நிதி அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு மீண்டும் இடைக்கால முதலமைச்சர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்று அவர் வகிக்காத பதவியே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இல்லை. இத்தனை பதவிகளையும் ஒரு சாமானிய தொண்டனுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தொண்டர்களுடைய உழைப்பால், தலைமையினுடைய செல்வாக்கால் அவர் பெற்றார்கள். இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். தலைமை கழகத்தை கோயிலாக நினைக்கிற, அம்மாவே தெய்வம் கழகமே கோயில் என்று வாழ்ந்து வருகிற தொண்டர்களுக்கு மத்தியில் தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த அந்த வரலாறும் இவருக்கே சொந்தம். இவ்வளவுக்கு பிறகும் அவர் கழகத்திலே ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக பணியாற்றினார்கள். எல்லோரும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து திமுகவினுடைய கைக்கூலியாக, எட்டப்பர் வம்சமாக இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? தனக்கு பதவி வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு செல்வாக்கு வேண்டும். தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த இயக்கமே அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், இருக்கவே கூடாது என்று அவருடைய பேயாசையை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ? ஏனென்றால் அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார்கள். அப்படியானால் அந்த பொய் வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதலமைச்சராக வந்தார்கள்.